ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான கூட்டு ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி சொரக்காய் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்மளுக்கு காய் எந்த அளவுக்கு வெயிட் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல காயோட இந்த 2 எட்ஜஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இனி அப்படியே தோல் சீவ வேண்டியது தான். கத்தியில் வச்சு லைட்டாக சீவினாலே வந்துடும். தோலை சீவியாச்சு. இனி இது சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டியது தான். இந்த சைஸ்க்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் லேஸாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ எல்லா காயும் கட் பண்ணியாச்சு. இனி செய்ய வேண்டியது தான். நான் இந்த டிஷ்ஷுக்கு பாசிப்பருப்பு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்தால் சரியாக இருக்கும். குக்கரில் வேக வைக்கும் போது பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இது மாதிரி கெட்டியாக வேக வச்சு எடுத்தாலே போதும். இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது வெடிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். நம்ம சாதாரணமாக கூட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பில் தான் செய்வோம். ஆனால் இந்த பாசிப்பருப்பில் செய்யும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா கூட சீக்கிரமாக ஆறிடும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காவையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். 1 நிமிஷம் போல் வணங்கினா போதும். காயை நல்லா வணங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா காய் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துனா போதும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போவே முழு உப்பையும் சேர்த்துட்டோம்னா காயில் பூரா உப்பு பிடிச்சிரும். அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும். பார்க்கலாம் காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள் காய் நல்லாவே வெந்துருச்சு. போதும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்லையே காய் கூட சேர்த்துட்டோம்னா காயிலே பூரா உப்பு பிடிச்சிரும். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா நம்ம சைடிஷ்ஷாகவே வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பருப்பை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது கூட எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலா தூளும் சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இதுவே நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம பாசிப்பருப்பு சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.